தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜியோ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு டிக் தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிக்னல் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜியோ யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஒருவேளை அது மாதிரி இடங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு யாராவது நம்மளுக்கு வந்து கால் பண்ணாங்கன்னா நாட் ரீச்சபிள் இல்லை சுவிச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து போயிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய ஒரு ட்ரிக் வந்து நம்ம பயன்படுத்தலாம். கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜியோவில் இருக்குது. அந்த கால் ஃபார்வர்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு யூஸ் பண்ணணும். கோடு யூஸ் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வேறு நம்பருக்கு நீங்கள் அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஜியோ யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ள ட்ரிக். உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜியோ யூஸராக இருந்து உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் சரியாக கிடைக்கல அப்படின்னும் போது நான் சொல்கிறேன் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க *401* அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு கால் ஃபார்வர்டிங் பண்ண வருவீங்களோ இந்த நம்பர்ல இருந்து யாராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஜியோ நம்பர் கால் பண்ணால் உங்களுக்கு அந்த வேற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங் ஆகணும். அதுக்காக அந்த வேற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 10 டிஜிட் நம்பரை இப்படி நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டயல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங் உங்களுக்கு எனேபிள் ஆனது ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் சரி, சிக்னல் இல்லாத சமயமோ இல்லை சுவிச் ஆஃப் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேறு நம்பருக்கு டயல் கால் ஆனது போயிடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து எனேபிள் ஆனது பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு வந்து சரியாக வரல, நான் அதுலேருந்து வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா *402 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் ஃபார்வர்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிள் ஆனது ஆகிடும். ஸோ இது மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய நம்பரே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ போட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் போட்டு காட்ட பாருங்கள். *401* அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஏர்டெல் நம்பரை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டயல் ஆனது பண்ண போகிறேன். டயல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து வரும். அது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரில் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. கால் ஃபார்வர்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. இப்போ யாரும் உங்களுக்கு வந்து கால் பண்ணாலும் சரி அந்த ஜியோ நம்பருக்கு போகாமல் டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏர்டெல் நம்பருக்கு கால் ஃபார்வர்டிங் ஆனது ஆகிடும். ஸோ இது மாதிரி ஈஸியாக பார்த்தா நீங்கள் வந்து கால் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆனது பண்ணிக்கலாம். டிசபிள் பண்ணால் *402 அப்படின்னு சொல்லிட்டு டயல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து கால் ஃபார்வர்டிங் ஆனது டிசபிள் ஆனது ஆகிடும். இப்போ நான் வந்து கால் ஃபார்வர்டிங் டிசபிள் ஆனது பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜியோ நம்பர்லேருந்து சிக்னல் இல்லாத நேரத்தில் கால் ஃபார்வர்டிங் ஆனது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியுதில்ல, நீங்கள் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோ பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு நம்ம டெக்கன்ஸ் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்து இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்கன்ஸ் நம்ம புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.